தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு வெல்லம் வச்சு ஒரு பாயசம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு கப்பு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கரைச்சிக்க போகிறேன். இதுக்கு பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா ஒரு 3 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. அது நல்லா மசியட்டும். மசித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பாகையும் அதோடு சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காவை இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் தேங்காவை வதக்கிட்டு கூட போடலாம், அப்பையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படிங்கிறனால தேங்காவை வதக்காமல் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். இதோடு நீங்கள் ஜவ்வரிசி வேணுனாலும் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அதுவும் அருமையாகவே இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் பருப்பு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பூவை போட்டுக்குவோம். தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காவை நல்லா இடிகல்லில் வச்சு நல்லா இடிச்சிக்கோங்க. அந்த ஏலக்காவையும் நம்ம போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நம்மளோட அட்டகாசமான பாயாசம் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.